கொண்டாரு தெரிஞ்சு கொண்டாரு, நல்லா வாழ வச்சாரு, பெருக செஞ்சாரு. ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமலே மேல தூக்கி வச்சாரு. சிந்தாம சதராம சிங்காரத்தை தந்தாரு. ஏதோ மூளையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. ஏதோ மூளையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, சந்தோஷம் அவரை மட்டும் பிடிச்சுக்கோ. யாரு போனாலும் தனிமையானாலும் அவர் பிரசன்ஸ் நாடிடு. லெஃப்ட் பார்க்காம ரைட் பார்க்காம அவரை பார்த்து நீ ஓடிடு. பார்க்க போகும் பாதை ஒன்னும் புரியலனாலும் அவரை ஃபாலோ பண்ணி நடந்தா போதும். சொல்றதை கேட்டு கேட்டு பரிசுத்தம் காத்துக்கிட்டு வாழ்ந்தாலே எவர் லாஸ்டிங் லைஃப் தான். அவர் இவருன்னு சொல்றீங்களே, எவருப்பா? வேற யாரு, நம்ம ஏசப்பா தான். ஏதோ மூளையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. ஏதோ மூளையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, சந்தோஷம் அவரை மட்டும் பிடிச்சுக்கோ. நீ தூக்கிக்கோ, என்னைக்கும் என்னைக்கும் டாப் தக்கிற லைஃப் ஜோரு. கரங்களை தட்டுவோம் எல்லாரும் உற்சாகமாக உற்சாகமாக கரங்களை தட்டி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Israel, Jerusalem, Santa Marina.
இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை உற்சாகமாக தட்டி பிள்ளைகளை வரவேற்போம். ஒரு நிமிஷம் இரு, கேமி இருமா. குட்டி பாப்பாக்கு பிரைஸ். வருங்கால சண்டே ஸ்கூல் மாணவி, வருங்கால தலை சிறந்த மாணவி, வருங்கால பிரைம் மினிஸ்டராக அவள் வரப்போகிறாள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெரிய கனவை ஊட்டி ஊட்டி நீங்கள் வளர்க்க வேண்டும். உங்கள் வீட்டிலே உலக வரைபடத்தை வாங்கி வையுங்கள். எல்லா தேசத்தினுடைய பெயர்களை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை ஜெபிக்க பழகுங்கள். ஜெபிக்க பழகினால்தான் உங்களுடைய பிள்ளைகள் வாலிபம் வரும்போது படித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட செலவை, கல்லூரி செலவை, கல்லூரியே ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு கம்பெனியை உங்களுடைய பிள்ளைகளுடைய செலவை பொறுப்பெடுத்துக் கொண்டு வெளிநாடுகளுக்கு உங்களை அழைத்து செல்வதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தலையிலே கரங்களை வைத்து நன்றாக ஜெபியுங்கள். நல்ல பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல அறிவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவுடைய ஞானம், இயேசுவுடைய அழகு, இயேசுவுடைய ஐஸ்வர்யம், இயேசுவுடைய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகள் மேலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய எலும்புகள், நரம்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் 10th +2 பரீட்சை எழுதும் போது, பரீட்சை எழுது கொண்டிருக்கிற நேரத்தில் பெற்றோர்கள் நீங்கள் முழங்காலிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் 10th +2 வரும்போது ஸ்கூல் ஃபர்ஸ்டாக, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டாக, ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் கரையும்